நாம் குழந்தைகளுக்கென்றால் இப்படி கட் செய்து சர்வ் செய்தால் மிக அருமையாக இருக்கும். நாம் மிக டேஸ்டியாக முட்டை போண்டா செய்வதற்கு 3 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, தூள் உப்பு தேவையான அளவு, குக்கிங் சோடா சிறிதளவு. நாம் குக்கிங் சோடா மிக குறைவாக சேர்க்க வேண்டும். நாம் நன்றாக மிக்ஸ் செய்து தண்ணீர் ஊற்றி தோசை மாவு பதம் கரைக்க வேண்டும். தோசை மாவு பதம் கெட்டி இல்லாமல் கரைக்க வேண்டும். நாம் போண்டா மாவுடன் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து விடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்தால்தான் போண்டா டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த அளவு கெட்டி இல்லாமல் கரைத்து இதில் நாம் வேக வைத்த முட்டையை டிப் செய்து எண்ணெயில் பொரித்து விடலாம். நாம் தோசை மாவு பதம் கரைத்த பின்னர் 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து விடலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து விடலாம். பொடியாக நறுக்கிய கறிவேப்பிலை சேர்த்து விடலாம். இவை அனைத்தையும் நாம் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். நாம் வேக வைத்த முட்டையை 2ஆக கட் செய்து விடலாம். நாம் விருப்பப்பட்டால் 4 பீஸாகவும் கட் செய்து விடலாம். கடாயில் எண்ணெய் நன்றாக காயவும் நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து போண்டாவை போட்டு விடலாம். நாம் போண்டா மாவில் முட்டையை நன்றாக கோட் செய்து எண்ணெயில் பொரித்து விடலாம். நாம் 2 பக்கமும் நன்றாக வெந்து வரவும் எடுத்து விடலாம். இந்த அளவு நன்றாக வெந்து வரவும் நாம் எடுத்து விடலாம். நாம் அனைத்து போண்டாவையும் இதேபோல் பொரித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், முட்டை போண்டா அருமையாக ரெடியாகிவிட்டது. இதற்கு சைட் டிஷ்ஷாக நாம் தேங்காய் சட்னி, கார சட்னி வைத்து சாப்பிட்டால் மிக டேஸ்டியாக இருக்கும். நாம் முட்டை போண்டாவுடன் தேங்காய் சட்னி ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான முட்டை போண்டாவுடன் நாம் தேங்காய் சட்னி, கார சட்னி வைத்து சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கும். நாம் டொமேட்டோ சாஸ் வைத்து சாப்பிட்டாலும் மிக டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான முட்டை போண்டாவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.